வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Vidyascooking சேனல். நான் வித்யாலக்ஷ்மி. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி மோமோஸ் ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த மோமோஸ் ஹெல்த்தியாக மட்டும் இல்லை, ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக, ரொம்ப டேஸ்டியாக, அருமையாக வந்தது. இந்த ரெசிப்பியில் நான் காப்லி வீட் ஃப்ளார், அதாவது டயபெட்டிக் ஆட்டா, அது போக நான் பச்சை பெலா மாவை யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப அருமையாக வந்ததுங்க. இந்த ரெசிப்பியில் அந்த ஃபில்லிங் கூட நான் ரொம்ப சிம்பிளாக தயார் பண்ணியிருக்கேன். ரொம்ப அருமையான ஒரு மோமோஸ் டயபெட்டிக் பீப்புள் அண்ட் டயட் பண்ணுறவங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிப்பியில் நான் யூஸ் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ட்ஸ், பொருட்கள் எல்லாம் எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்கானிக் ஸ்டோரில் வாங்கியிருக்கேன். அந்த ஆர்கானிக் ஸ்டோரோட பேர் பிராக்ரித்திக். பிராக்ரித்திக்கில் ரொம்ப அருமையான ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் அவங்க விற்கிறாங்க. சிறுதானியம், ஹிமாலயன் பிங்க் சால்ட், கோகோனட் சுகர் நான் டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ்க்கு யூஸ் பண்ணுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதோட ஃப்ளேவர். அது போக பச்சைப்பலா மாவு, காப்லி வீட் ஃப்ளார், அதாவது டயபெட்டிக் ஆட்டான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஆட்டா, எல்லா மாவும் ரொம்ப அருமையாக அவங்க சுத்தமாக தயார் பண்ணி பேக்கேஜ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் வீட்டில் இந்த கஞ்சி மாவெல்லாம் தயார் பண்ணுறதா இருந்தால், குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் இந்த கஞ்சி மாவு வீட்டில் தயார் பண்ணுறதா இருந்தால் அந்த டெக்ஸ்டர் அண்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. காப்லி கோதுமை மாவு ஹை இன் ஃபைபர், ஹை இன் பிராண்டுங்க. இது நம்ம ரெகுலர் கோதுமை மாவு மாதிரி ஸ்மூத்தாக இருக்காது, கொஞ்சம் குறப்பாக இருக்கும். ஸோ இப்போ இந்த காப்லி வீட் ஃப்ளாரை நான் அளந்து ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கிறேன். அதோடவே நான் பச்சை பெலா மாவையும் அளந்து சேர்த்துக்கிறேன். எல்லா பொருட்களோட மெஷர்மெண்ட்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய பிளாகுக்கு டைரக்ட் ஆகும். பிளாகில் நான் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ரெசிபி இன்ஃபர்மேஷன் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இந்த பெலா மாவையும் அளந்து சேர்த்துக்கிறேன் கோதுமை மாவோடு. டயபெட்டிக் பீப்புளுக்கு 2 மாவும் ரொம்பவே நல்லது. டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி மாவு, சீக்கிரமாக டைஜஷன் ஆகும், ரொம்ப அருமையான மாவு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிராக்ரித்திக்கோட வெப் ஸ்டோர் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இப்போ மாவு ரெண்டுத்தையும் நல்லா கலந்துருக்கேன் மிக்சிங் பவுலில். அதில் கொஞ்சமாக அந்த ஹிமாலயன் பிங்க் சால்ட், அதாவது இந்து உப்பு சேர்த்துருக்கேன். சுடுதண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நிதானமாக நான் பிசைஞ்சு எடுத்தேன். ஒரே மொத்தமாக நம்ம சுடுதண்ணி சேர்த்தோம்னா பிசைய முடியாது. ஸோ கை பொறுக்கிற அளவு சூடு நான் கொஞ்சம் கொஞ்சமாக சுடுதண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்தேன். இந்த மாவுக்கு நம்ம சுடுதண்ணி தான் யூஸ் பண்ணணும், அப்போ தான் சாஃப்டாக பிசைய முடியும். நீங்கள் எவ்வளோ பிசைகிறீங்களோ மாவு அவ்வளோ மிருதுவாக நல்லாயிருக்கும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு நல்லா மாவை பிசைஞ்சிட்டே இருங்க. மாவு நல்லா மிருதுவாக வந்த உடனே இன்னொரு 2 நிமிஷத்துக்கு பிசைஞ்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இன்னொரு 2 நிமிஷத்துக்கு பிசைஞ்சு நம்ம மாவை மூடி போட்டு ஊற வைக்கணும். இந்த மாவு கொஞ்சம் ரஃப்பாக தான் இருக்கும் கன்சிஸ்டன்சி. நம்ம ரெகுலர் கோதுமை மாவு மாதிரி இருக்காது. எவ்வளோதான் மிருதுவாக இருந்தாலும் அது நம்ம சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி எடுக்கிறப்போ கொஞ்சம் கிராக்ஸ் வரும். நம்ம ஆனமட்டுக்கும் நிதானமாக தேய்ச்சி எடுத்தோம்னா அருமையான சப்பாத்திங்க தயார் பண்ணலாம். இப்போ நல்லா மாவை பிசைஞ்சிட்டங்க, மூடி போட்டு ஊற வைக்க போகிறேன். ஈரத்துணி நீங்கள் மூடி போட்டு ஊற வைங்க. மாவு ரெடியாக இருக்குது பாருங்கள். ரொம்பவும் டைட்டாக இல்லை, ரொம்பவும் சாஃப்டாக இல்லை, நல்லா மிருதுவாக வந்திருக்கு. இது நம்ம ஊற வச்சோம்னா நல்லா ஊறிடும். நான் ஃபில்லிங் கூட காய்கறிங்க ரொம்ப சிம்பிளாக நான் ரெடி பண்ணுங்க. முட்டைகோசு, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே க்ளீன் செஞ்சு தண்ணியில் நல்லா கழுவி எல்லா காய்கறியும் சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு 2 முறை பல்ஸ் பண்ணேன். அது சின்ன துண்டு, அதாவது கைமா அளவுக்கு மெல்லிசா கொந்தின மாதிரி ரெடி ஆயிடுச்சு. காய்கறி எடுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுருக்கேன். மிதமான தீயில் கடாயை காய வச்சுருக்கேன். எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் எல்லா பொருளையும் ஒன்றா சேர்த்துக்கிறேன். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம், முட்டைகோஸ் எல்லாமே ஒன்றா சேர்த்து ஒரு முறை கலந்து மிதமான தீயில் மூடி போட்டு வேக வைக்க போகிறேன். நம்ம காய்கறிக்கு வேக வைக்கிறதுக்காக தண்ணி சேர்க்கணுன்னு அவசியமே இல்லைங்க. முட்டைகோஸ்லேயும் வெங்காயத்துலேயும் நிறைய நீர் சத்து இருக்க தொட்டு தானாகவே வந்துடும். ஸோ மிதமான தீயில் வச்சு மூடி போட்டு
வேக வச்சுடுங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்தில் காய்கறி நல்லா வெந்து நீரெல்லாம் வற்றிருக்கு. இப்போ அதில் நூடுல்ஸ் மசாலா தூள், கரம் மசாலா தூள், கொஞ்சமாக இந்துப்பு சேர்த்து இன்னும் 2 நிமிஷத்துக்கு காய்கறியை வதக்கி எடுத்தேன். இந்த காய்கறியிலேருந்து அந்த பச்சை வாடை போகணும். ஸோ அதனால நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. காய்கறி நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதங்கந்தோம் அடுப்புலேருந்து இறக்கி ஆற விட்டுடுங்க. இந்த ஃபில்லிங் வந்து ஆறுனா தான் நம்ம மோமோஸ் தயார் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த காய்கறி ரெடி ஆகிடுச்சு. அடுப்புலேருந்து இறக்கி ஆற விட்டுறேன். நம்ம வந்து மோமோஸ்க்கு மேல் மாவு ரெடி பண்ணலாம். இப்போ இந்த காப்லி வீட் ஃப்ளவர் நல்லா ஊறி இருக்கு. இன்னொரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சிடுங்க. சின்ன உருண்டைங்களா ஒரு கோலி அளவுக்கு உருண்டைங்களா நான் உருட்டியிருக்கேன் மாவை. நீங்கள் ஒரே பெரிய சப்பாத்தியாக கூட பண்ணலாம். பண்ணிவிட்டு ஒரு கட்டோரி இல்லைன்னா எதுனா ஒரு குக்கி கட்டர் வச்சு நீங்கள் ஈவன் சர்க்கிள்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைன்னா நான் இப்படி பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணலாம். சின்ன கோலிங் மாதிரி ஒரு மாவை உருட்டி எடுத்து கொஞ்சமாக மாவில் தோச்சி எடுத்து சின்ன சப்பாத்திங்களாம் தேய்ச்சி அதை கட் பண்ணி எடுக்கணும். ஸோ இன்னும் கொஞ்சம் காப்லி வீட் ஃப்ளாரில் வந்து இந்த மாவை நான் துவச்சி எடுத்திருக்கேன். நிதானமாக மெல்லிய சப்பாத்தியை நான் வந்து தேய்ச்சிருக்கேன். இந்த சப்பாத்தியில் வந்து கிராக்ஸ் வரும், அது பரவாயில்ல, நிதானமாக நீங்கள் தேய்ச்சிடுங்க. ஒரு கட்டோரி இல்லைன்னா ஒரு குக்கி கட்டர் வச்சு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ஈவன் ரேப்பர் ஃபார்ம் ஆகிடும். இப்போ இந்த மேல் மாவு ரெடியாக இருக்குது. எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கிறேன். இதே மாதிரி ஒரு 6லேருந்து 7 மாவு தயார் பண்ணிவிடுங்க. 6லேருந்து 7 மோமோஸ் ஒரு செட்டு தயார் பண்ணுங்க. ஒரு ஈடு வேகிறப்போ இன்னொரு ஈடு நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி இந்த மேல் மாவை மெல்லிய ரொட்டியாக நான் தேய்ச்சி எடுத்து ஈவன் சர்க்கிள்ஸில் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி எடுத்து ஒரு தட்டில் வச்சுட்டேன் மேல் மாவை. ஸோ நிதானமாக பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ மாவு இந்த மாதிரி திரட்டி எடுக்கிறீங்களோ அவ்வளோ ப்ராக்டிஸ் ஆகும் உங்களுக்கு. இந்த காப்லி வீட் ஃப்ளாரில் வந்து க்ளூட்டன் இல்லாத தொட்டு உங்களுக்கு அந்த கிராக்ஸ் இல்லாமல் வராது. ஸோ கிராக்ஸ் வந்தே வரும். ஸோ நிதானமாக பண்ணுங்கள், டோன்ட் வரி. இப்போ இந்த ரேப்பர் வந்து ரெடி ஆயிடுச்சு, மோமோஸ் ரேப்பர். நான் எடுத்து ஒரு தட்டில் வச்சுட்டேன். மோமோஸ் ரேப்பர் எடுத்து நான் அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஃபில்லிங் வச்சுருக்கேன். கொஞ்சமாக வந்து தண்ணியை கையில் நினச்சி அந்த மோமோஸ் ரேப்பரை எட்ஜ் மட்டும் நினச்சிடுங்க. ரொம்ப கொஞ்சமாக தேய்ச்சிக்கோங்க தண்ணி. இப்போ மோமோஸ் ரேப்பரை பாதியாக மடிச்சிடுங்க. ஒரு எண்டு மோமோஸ் ரேப்பரை ஃபோல்ட் பண்ணி ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிச்சிடுங்க. இது ஆல்மோஸ்ட் லைக் மீன் ஷேப் மாதிரி வந்திருக்கு. நீங்கள் இந்த மாதிரி கூட தயார் பண்ணலாம். இல்லைன்னா ஜஸ்ட் பாதியாக மடித்து அந்த மாதிரி கூட நீங்கள் சீல் பண்ணி எட்ஜஸை ஸ்டீம் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி நிறைய மோமோஸ் தயார் பண்ணிவிடுங்க. ஒரு 6 மோமோ நீங்கள் தயார் பண்ணிங்கன்னா ஒரு ஈடுக்கு போதும். ஏன்னா இந்த மாவு வந்து மேல் மாவு ட்ரை ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால தான் நிறைய ஒரே மொத்தமாக பண்ணாதீங்க. இட்லி குக்கர் இல்லைனா ஸ்டீமரை வந்து ஆவி கட்டுறதுக்கு ரெடி பண்ணிவிடுங்க. மோமோஸ் தயார் பண்ணதும் நம்ம வந்து ஆவியில் வச்சு வேக வைக்க வேண்டியது தான். ஸோ தண்ணி ஊற்றி ஸ்டீமரை ரெடி பண்ணிவிடுங்க. ஸ்டீமர் நல்லா ரெடியாக இருக்குது. ஸ்டீமரில் வந்து கொஞ்சமாக நெய் பூசியிருக்கேன் நான். இதில் 6 மோமோஸ் ஒன்றா வச்சு நான் வேக வைக்க போகிறேன். ஸோ இப்போ மோமோஸை நிதானமாக ஸ்டீமரில் வச்சு மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு வேக விட போகிறேன். நீங்கள் 10 நிமிஷத்தில் செக் பண்ணலாம் மோமோஸ் வெந்திருக்கா இல்லையான்னு. மோமோஸ் வேகலைனாக்கா இன்னொரு 2 நிமிஷத்துக்கு வேக விடலாம். அந்த மாவு வந்து நல்லா ஃபர்மாக இருந்ததுனாக்கா மோமோஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அருமையான காப்லி வீட் ஃப்ளார் மோமோஸ் வந்து ரெடியாக இருக்குது, டயபெட்டிக் மோமோஸ். இப்போ நம்ம ஸ்டீமர்லேருந்து எடுத்து தட்டில் வச்சு பரிமாற வேண்டியது தான். எல்லா லிங்க்ஸ் டு மை பிளாக், சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் அண்ட் பிராக்ரித்திக்கோட வெப் ஸ்டோர் லிங்க், மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் பிராக்ரித்திக் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். கண்டிப்பாக என்னோட பிளாக் விசிட் பண்ணுங்கள். பிராக்ரித்திக் விசிட் பண்ணி இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். எல்லாருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். இந்த ரெசிபி வீடியோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப அருமையான காப்லி வீட் ஃப்ளாரில் நான் மோமோஸ் தயார் பண்ணேன். நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அந்த ஃபில்லிங் கூட ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ஸோ உங்களை அடுத்த புதிய ரெசிபியோட நான் மறுபடியும் சந்திக்கும் வரை, திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.